இன்று தினம் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக வந்திருப்பது உள்ளூராட்சி தேர்தல் தொடர்பான விடயத்தை மையப்படுத்தி இன்றைய வீரகேசரி பத்திரிகை அதற்கு பிரதான தலைப்பிடுகிறது. 30 உள்ளூராட்சி மன்றங்களின் தேர்தல் பணிகளுக்கு தடை. கொழும்பு மாநகர சபை உட்பட தெரிவத்தாட்சி அதிகாரிகளுக்கு மேன்முறையீட்டு நீதிமன்றம் இன்று வரை உத்தரவு என்பதாக அந்த செயற்பாடு தொடர்பான பிரதான தலைப்புச் செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை காலம் இன்றைய தினக்குரல் பத்திரிகையிலும் அது தொடர்பான செய்தி பிரதான தலைப்புச் செய்தியாக இடம்பெடுக்கிறது. உள்ளூராட்சி தேர்தல் வேட்புமனுக்கள் நிராகரிப்பு, உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பு இவ்வாரத்திற்குள், அரசு தரப்பின் பதிலளிப்பு நாளை என்பதாக இன்றைய தினக்குரல் பத்திரிகை தலைப்பிட, இன்றைய தமிழன் பத்திரிகையில் தேர்தல் வழக்குகளை தள்ளுபடி செய்க சட்டமா அதிபர் திணைக்களம் உயர்நீதிமன்றில் வலியுறுத்து, வழக்குகள் உள்ள சபைகளுக்கு தேர்தல் நடவடிக்கைகளை முன்னெடுக்க மேன்முறையீட்டு நீதிமன்றம் நேற்று தடை என்பது இன்றைய தமிழன் பத்திரிகையினுடைய பிரதானமான செய்தியாக இடம்பெடுத்திருப்பது நாங்கள் காணலாம். அதேபோல ஏனைய பத்திரிகையிலும் அது தொடர்பான செய்திகள் முக்கியத்துவம் பெறுகிறது. இன்றைய லங்காதீப் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாகவும் அந்த செய்தி இடம்பெடுத்திருப்பதை காணலாம். கொலம்பாத் எக்க பலாத்பாலன ஆயத்தன ரெசக்க சந்தவெட தவசகட்ட நவத்வாய் தேரிம்பார் நிலதாரின்ட்டு நியோக நாம யோஜனா பெஸ்ஸம் தியாக் என்பதாக அந்த செய்திக்கு இன்றைய லங்காதீப் பத்திரிகையும் தலைப்பெற்றிருப்பதை காணலாம். எனவே அது தொடர்பாக நாங்கள் இப்போது விரிவாக பார்க்கலாம். எனவே இந்த நடைபெறவிருக்கின்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் கட்சிகளால் தாக்கல் செய்யப்பட்டன. அவற்றில் பல நிராகரிக்கப்பட்டன. எனவே அதற்கு எதிராகத்தான் இப்போது இந்த கட்சிகள் நீதிமன்றத்தை நாடி இருக்கின்றன. எனவே நீதிமன்றம் அதற்கான விசாரணை வரை இன்றைய தினம் வரை இதற்கான உத்தரவை பிறப்பித்திருப்பதான செய்தி முக்கியமாக இருப்பதை காணலாம். உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக சமர்ப்பிக்கப்பட்ட வேட்புமனுக்கள் பரிசீலிக்கப்படாமலேயே நிராகரிக்கப்பட்டமைக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை தள்ளுபடி செய்யுமாறு சட்டமா அதிபர் நேற்று உயர்நீதிமன்றத்தில் வலியுறுத்தியிருக்கின்றார். உள்ளூராட்சி சபைகளுக்கு தேர்தல் தொடர்பில் பல கட்சிகளதும் சுயேட்சை குழுக்களதும் வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்ட நிலையில் அவை தொடர்பான வழக்குகள் நேற்று கொழும்பு உயர்நீதிமன்றத்திலும் மேன்முறையீட்டு நீதிமன்றத்திலும் வாத பிரதிவாதங்கள் ஏற்படுத்தின. நேற்று உயர்நீதிமன்றம் அத்தகைய 41 மனுக்களை பரிசீலனைக்கு எடுத்த அதே நேரம் மேன்முறையீட்டு நீதிமன்றத்திலும் 10க்கும் மேற்பட்ட மனுக்கள் ஆராயப்பட்டன. எனவே 2 நீதிமன்றங்களிலும் இத்தகைய தேர்தல் ஆட்சேபனை தொடர்பான ரிட் மனுக்களை விசாரணை செய்வதற்கு நியாயாதிக்கம் எந்த மன்றுக்கு உரியது என்பது தொடர்பான சட்ட சர்ச்சை கவனத்தில் எடுக்கப்பட்டது. 2 நீதிமன்றங்களிலும் இந்த நியாயாதிக்கம் தொடர்பான விடயத்தில் சட்டமா அதிபர் திணைக்களம் முரண்பான நிலைப்பாடு எடுத்திருப்பதாக மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் சுட்டிக்காட்டப்பட்டமை அடுத்து அந்த மன்றத்தில் ரிட் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ள தேர்தல் ஆட்சேபனை வழக்கு தொடர்பாக அந்த சபைகளுக்கான தேர்தல் நடவடிக்கைகளை தேர்தல் ஆணையகம் முன்னெடுப்பதற்கு ஒரு நாள் தடை விதித்து மேன்முறையீட்டு நீதிமன்றம் நேற்று உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது. உயர்நீதிமன்றத்தில் நீதியரசர்களான துரைராஜா, மஹிந்த சமயவர்தன, சம்பத் விஜயரத்ன ஆகியோர் முன்னிலையில் இந்த வழக்குகள் எடுக்கப்பட்டன. அப்போது தேர்தல் ஆணையகத்துக்கு எதிரான ரிட் மனுக்கள் மட்டுமே உயர்நீதிமன்றத்தின் நியாயத்துக்கு உட்படும் என்பதை சுட்டிக்காட்டிய சட்டமா அதிபர் திணைக்கள பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் கனிஷ்கடி சில்வா, இந்த வழக்குகளில் தீர்மானங்களை எடுத்தவர்கள் மாவட்ட ரீதியான தெரிவத்தாட்சி அலுவலர்கள் என்பதால் அவர்களுக்கு எதிரான ரிட் மனுக்கள் உயர்நீதிமன்றத்தில் எடுத்துக்கொள்ளப்பட முடியாது, மேன்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு தான் செல்ல வேண்டும் என்று பூர்வாங்க ஆட்சேபனையை முன்வைத்து வாதிட்டார். தேர்தல் ஆட்சேபனை வழக்குகளை தாக்கல் செய்த தரப்புகள் அந்த கருத்தை எதிர்வாதத்தினால் மறுத்தன. மாவட்ட தெரிவத்தாட்சி அலுவலர்கள் தேர்தல் ஆணையகத்தின் பிரதிநிதிகளாகவே செயல்படுவதால் இது தேர்தல் ஆணையகத்துக்கு எதிரான வழக்கு, அத்தகைய ரிட் மனுக்கள் உயர்நீதிமன்றத்தினால் தான் தாக்கல் செய்யப்பட வேண்டும் என்பது சட்டத்தில் உள்ள ஏற்பாடு என அவர்கள் சுட்டிக்காட்டினார்கள். மேற்படி சட்டமா அதிபரின் பூர்வாங்க ஆட்சேபனையை தொடர்பாக 2 தரப்பினரும் செய்த சட்ட வாதங்கள் தொடர்பான எழுத்து மூல சமர்ப்பணத்தை இன்று புதன்கிழமை உயர்நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க உத்தரவிட்ட நீதியரசர்கள் வழக்கை நாளை வியாழக்கிழமை வரைக்கும் ஒத்திவைத்திருக்கின்றார்கள். இதே சமயம் இளையோரின் வயதை உறுதிப்படுத்தும் பிறப்பு சான்றிதழின் அத்தாட்சிப்படுத்தப்பட்ட பிரதி தொடர்பாக தேர்தல் திணைக்களம் எடுத்த தீர்மானம் சரியானது, அதில் மாற்றமோ விட்டுக் கொடுப்போ இருதரப்பு இணக்கமோ ஏற்படவில்லை என்பதை சட்டமா அதிபர் தரப்பு நேற்று நீதிமன்றில் கோடிட்டு காட்டியது. அதனால் இந்த ரிட் மனுக்கள் தொடர்பாக சட்டமா அதிபர் தரப்பு முன்வைத்த பூர்வாங்க ஆட்சேபனையை உயர்நீதிமன்றம் நிராகரித்தாலும் வழக்குகளில் சர்ச்சைக்குள்ளாகியுள்ள விடயங்கள் தொடர்பில் இணக்கமான தீர்வு கிட்ட வாய்ப்பு இல்லை என்றும் சம்பந்தப்பட்ட தரப்புகள் வாதாடி இறுதியில் மன்றில் முடிவை ஏற்க வேண்டியிருக்கும் என்றும் கூறப்பட்டது. இதே சமயம் இத்தகைய தேர்தல் ஆட்சேபனை வழக்குகள் நேற்று மேன்முறையீட்டு நீதிமன்றத்திலும் அதன் பதில் தலைமை நீதியரசர் லஃபார் மற்றும் நீதியரசர் கே பிரியந்த பெர்னாண்டோ ஆகியோர் முன்னிலையில் எடுத்துக் கொள்ளப்பட்டன. அந்த சமயம் அங்கு ஆஜரான சட்டமா அதிபர் தரப்பு தேர்தல் ஆணையத்துக்கு எதிரான ரிட் மனுக்கள் உயர்நீதிமன்றத்தில் மட்டுமே பரிசீலிக்க முடியும், இந்த நீதிமன்றத்துக்கு அந்த நியாயாதிக்கம் இல்லை என்பதை சுட்டிக்காட்டியது. அப்போது குறுக்கிட்ட மனுதாரர் தரப்பு இதற்கு எதிரான தலைகீழான வாதத்தை அதே சமயத்தில் உயர்நீதிமன்றத்தில் சட்டமா அதிபர் தரப்பு முன்வைப்பதாக சுட்டிக்காட்டினார். அதனை பரிசீலித்த மேன்முறையீட்டு நீதிமன்றம்
இவ்விடயத்தில் எந்த நீதிமன்றத்துக்கு நியாயாதிக்கம் உள்ளது என்பதை மேன்முறையீட்டு நீதிமன்றத்திலும் விட உயர்நீதிமன்றத்தின் பரிசீலனைக்கு விட்டு அதன் முடிவை பெற்றுக்கொள்வதை பொருத்தமானது என கருதி தன்னுடைய வழக்கு விசாரணையை அதுவரை, அதாவது இன்று வரை ஒத்திவைத்தது. அதுவரையில் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட ரிட் மனுக்கள் தொடர்பாக உள்ளூராட்சி சபைகளின் தேர்தல் நடவடிக்கைகளை இடைநிறுத்தி வைக்குமாறும் தேர்தல் ஆணையத்துக்கு மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டது. மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் இந்த வழக்குகள் இன்று மீண்டும் எடுக்கப்படும் என்றாலும் உயர்நீதிமன்றத்தின் தீர்மானத்தை எதிர்பார்த்து மேன்முறையீட்டு நீதிமன்றம் இன்றைய விசாரணையை ஓரிரு நாள் தள்ளிப்போடக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது என்பது முக்கியமான செய்தி. எனவே மேன்முறையீட்டு நீதிமன்றம், உயர்நீதிமன்றம் ஆகிய இரு நீதிமன்றங்களிலும் இது தொடர்பான வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றன. எனவே சட்டமா அதிபர் தரப்பு மேன்முறையீட்டு நீதிமன்றம் தொடர்பான விடயங்களிலும் அதே போல உயர்நீதிமன்றம் தொடர்பான விடயங்களிலும் இருவேறான வாதங்களை முன்வைத்திருக்கின்றன. எனவே இப்போது மேன்முறையீட்டு நீதிமன்றம் தீர்மானித்த விடயம், இந்த விடயத்தை உயர்நீதிமன்றத்தினுடைய அந்த விடயங்களுக்கு ஒப்படைத்துவிட்டு அந்த தீர்ப்பு வரும் வரை காத்திருக்கப் போவதாக அவர்களும் தெரிவித்த கருத்துக்கள் முக்கியமாக இருப்பதை காலம். இவ்வாறு இருப்பினும் இந்த உள்ளூராட்சி மன்றங்கள் தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகள் தொடர்பான விடயங்கள் குறித்து இன்றைய தினம் அரசாங்க தரப்பினுடைய, சட்டமாதி தரப்பினுடைய ஆட்சேபனைகளை எழுத்து மூலம் சமர்ப்பிக்குமாறு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. எனவே இன்றைய தினம் அவர்கள் சமர்ப்பிப்பார்கள். சில வேளை நாளை அல்லது